இந்தியா முழுவதும் நடக்கிறது. அந்த வேலை நிறுத்தத்தில் LIC நிறுவனத்திலும் GIC நிறுவனத்திலும் பணியாற்றுகின்ற ஊழியர் சங்கங்கள், குறிப்பாக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம், LIC ஊழியர் சம்மேளனமும் இந்த வேலை நிறுத்தத்தில் முழுமையாக பங்கு கொண்டிருக்கிறது. LIC நிறுவனத்தை பொறுத்த அளவில் 100% ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வேலை நிறுத்தத்தில் முக்கியமான பல கோரிக்கைகளை நாங்கள் எழுப்புகிறோம். LIC நிறுவனத்தில் காலியாக உள்ள 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் பணியிடங்கள் 30,000க்கும் அதிகமாக உள்ளது. அந்த பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். இரண்டாவது கோரிக்கையாக, இந்த நிறுவனத்தில் 2010 சேர்ந்ததற்கு பிறகு பணியாளர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை ரத்து செய்து அவர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். மத்திய அரசு சமீபத்தில் இன்சூரன்ஸ் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறது. அதை கைவிட வேண்டும். அதுபோல தொழிலாளர்களை அடக்குகின்ற ஒடுக்குகின்ற வகையிலே புதிய 4 தொழிலாளர் கோடுகளை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. அதை அரசிதழிலும் வெளியிட்டுள்ளது. அதை ரத்து செய்ய வேண்டும். இது போன்ற இன்னும் 12 கோரிக்கைகளை வைத்து இன்றைய நாள் மிகப்பெரிய வேலை நிறுத்தம் அகில இந்திய அளவில் நடக்கிறது. இதில் தொழிலாளிகள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மாதர்கள், இளைஞர்கள் என 30 கோடிக்கும் அதிகமான பேர் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். LIC நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் முழுமையாகவும், அதே போல நம்முடைய முகவர்கள் நமக்கு ஆதரவாகவும் இன்றைய வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறும். LIC நிறுவனத்தில் ஊழியர்களை பணியமர்த்துவார்கள். இந்த வேலை நிறுத்தத்தினுடைய வெற்றியை பார்த்து என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்காகத்தான் இன்றைய வேலை நிறுத்தம். ரமேஷ்குமார், பொதுச் செயலாளர், அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம், சென்னை பகுதி. ஆனந்த், இணை பொதுச் செயலாளர், LIC ஃபெடரேஷன், சென்னை பகுதி.